ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம ஐசிஎம்ஆர், அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இருந்து நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எப்போ ரிலீஸ் ஆச்சு, இந்த நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன வகையான பணிகள்லாம் இருக்குது, யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம், ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வேலைவாய்ப்பு செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஐசிஎம்ஆர், அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இருந்து நமக்கு என்ஐஓஹெச், அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆக்குபேஷனல் ஹெல்த், தேசிய சுகாதார தொழிற்சார் நிறுவனத்திலிருந்து நமக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருந்தாங்க. நவம்பர் 21, 2024 அன்னைக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 27 இருக்கு. இந்த 27 வேகன்சியும் நமக்கு 3 வகையான பணிகளின் கீழே அறிவிச்சிருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட், இதில் வந்து நமக்கு 2 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து டெக்னீஷியன் 1ல் வந்து 19 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெபார்டரி அட்டெண்டன்ட் 6 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக நமக்கு 27 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஜென்ரலில் 11 வேகன்சி, எஸ்சிக்கு 2 வேகன்சி, எஸ்டியில் 4 வேகன்சி, ஓபிசிக்கு 5 வேகன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 5 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளில் வந்து வேகன்சி எதுவும் கொடுக்கல. அதுக்கடுத்து இஎஸ்எம்மில் வந்து நமக்கு 3 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு மொத்தமாக வந்து 27 வேகன்சி அவைலபிளாக இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்ல வந்து ஜென்ரல் 2 வேகன்சி இருக்கு. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், மாற்றுத்திறனாளியில் வேகன்சி எதுவும் கிடையாது. அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சி ஜென்ரல் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டெக்னீஷியனில் வந்து 19 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதில் ஜென்ரலில் 7 வேகன்சி, எஸ்சிக்கு 2 வேகன்சி, எஸ்டிக்கு 2 வேகன்சி, ஓபிசிக்கு 5 வேகன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் 3 வேகன்சி இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வேகன்சி எதுவும் கொடுக்கல. இஎஸ்எம்மில் வந்து 2 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெபார்டரி அட்டெண்டன்ட்ல வந்து 6 வேகன்சி இருக்குது டோட்டலாக. அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வேகன்சி எதுவும் கிடையாது. எஸ்டிக்கு 2 வேகன்சி இருக்குது. ஓபிசிக்கு வேகன்சி எதுவும் கிடையாது. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 2 வேகன்சி இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வேகன்சி எதுவும் கொடுக்கல. இஎஸ்எம்மில் வந்து 1 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த 3 வகையான பணிகளுக்கும் வந்து வெவ்வேறு லெவலில் வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டண்ட்டில் வந்து லெவல் 6ல் 35,400 இருந்து 1,12,400 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரியே கிடைக்கும். அதுக்கடுத்து டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவல் 2ல் வந்து மந்த்லி சேலரி வந்து கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 19,900 63,200 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரியாக எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெபார்டரி அட்டெண்டன்ட் வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரியாக லெவல் 1ல் வந்து 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரியாக கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. www.nioh.org ஆர் www.icmr.nic.in என்ற வெப்சைட் வந்து 2 வெப்சைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுலனாலையும் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 11, 2024 நைட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து ஒவ்வொரு வேகன்சி பற்றியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட். இந்த அசிஸ்டண்ட்டில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லெவல் பே 6ல் வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். 2 வேகன்சி வந்து ஜென்ரலில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் வந்து 3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியிலும் ஆர் யூனிவர்சிட்டியிலும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது. அது கூட பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் நாலேஜ் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் ஆர் பவர் பாயிண்ட் இதில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து 2வது வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் 1ல் வந்து உங்களுக்கு பே லெவல் வந்து 2ல் வந்து மந்த்லி சேலரி இருக்குன்னு சொல்லியாச்சு. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்டான சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதோடு சேர்த்து நீங்கள் 55% மார்க்கோடு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லாஸ்ட் 1 இயர் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் ஆர் கெமிக்கல் டெக்னாலஜியில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியனில் வந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 3வது வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் லெபார்டரி அட்டெண்டன்ட். இதில் வந்து கிரேடு வந்து டெக்னிக்கல். இதுக்கு வந்து பே லெவல் வந்து
ஒன்றில் வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரி கிடைக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 50% மார்க்கோட 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 year ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவர்மெண்ட் ரெகனைஸ்டு அப்ரூவ்டு ஆர் ரெஜிஸ்டர் லெபார்டரி ஆர் ஐடியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் 50%, அதாவது ஜென்ரல், ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இவங்க எல்லாமே வந்து 50% எடுத்தால் தான் வந்து குவாலிஃபிகேஷனுக்குள்ளே வருவீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், இஎஸ்எம் இவங்க எல்லாருமே வந்து 40% எடுத்தால் போதுமானது குவாலிஃபிகேஷன் மார்க்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் நம்பர் 1 போஸ்டிங், அதாவது அசிஸ்டண்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம டீட்டெயிலாக அப்ளை பண்ணும்போது பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஓபிசி, ஜென்ரல், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இவங்க எல்லாமே வந்து 1000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், எக்ஸ் சர்வீஸ் மேன், உமன் கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து 500 பே பண்ணால் போதுமானதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டாச்டு வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜெராக்ஸ் காப்பியில் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டாச் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து இந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டான ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து 10th மார்க் ஷீட் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட், 10th, 12th இது எல்லாமே வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டிப்ளமோ சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க் நாலேஜ் இருந்தால் அதையும் கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஆல்ரெடி ஒர்க்கு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபையும் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருந்தால் நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாருமே வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் வந்து சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து ஸ்டேட் வந்து எப்படி அப்ரூவல் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அதுபடியே நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒர்க்கில் இருக்கவங்க நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓபிசி நான் கிரிமினலுக்கான சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து ஒரு தனி குவாலிஃபிகேஷன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ண அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் எல்லாமே சரியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து 100 ஆப்ஜெக்டிவ் கொஷின் தான் வந்து இருக்கும். ஒரு கொஷினுக்கு 1 மார்க்னு இருக்கும். அதே சமயம் வந்து இந்த எக்ஸாமில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நெகட்டிவ் மார்க்கும் உங்களுக்கு வந்து 0.25 மார்க்கில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் அகமதாபாத் அண்ட் காந்தி நகரில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த 2 பிளேஸில் மட்டும்தான் இருக்குன்னு ஆல்ரெடி நமக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் கிடையாது. வில்லிங்னஸ் இருக்கவங்க தாராளமாக இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே வந்து அவங்க வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு டாப் 20 கேண்டிடேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே போகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் யாரும் குவாலிஃபிகேஷன் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அடுத்த 20 பேருக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது ஒரு மாதிரி நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2024 டிசம்பர் 11 வரைக்கும் கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, நான் கிரிமினல் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கப்படும் வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், அதுக்கடுத்து எஸ்டிக்கும் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. மாற்றுத்திறனாளிக்கு 10 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வந்து 10 வருஷம், இது மாதிரி எல்லாம் மாறுபடும். அதனால ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்குள்ள நீங்க வரீங்களா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஆல்ரெடி ஒவ்வொரு ஜாப்புக்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஏஜும் பார்த்து அப்ளை பண்ணுங்க. நீங்க வந்து ரிலாக்ஸேஷன் எல்லாமே மீறி வந்து உங்களோட ஏஜ் வந்துருச்சுன்னா கண்டிப்பா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். எல்லாமே நீங்க சரியா பண்ணியிருந்தாலும் அதனால வந்து பார்த்து அப்ளை பண்ணுங்க. அடுத்து சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது ஒரு மாதிரி நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்க
இந்த எக்ஸாமுக்காக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸ்கில் டெஸ்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக அகமதாபாத் மற்றும் காந்திநகர் தான் நீங்க போகிற மாரி இருக்கும். அப்படி நீங்க போகும்போது உங்களுடைய பயண செலவு மற்றும் நீங்க அந்த பயணத்தின் போது உங்களுக்கு ஏதாச்சும் ஏற்பட்டா அதுக்கு இவங்க பொறுப்பு கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க உங்களுடைய சொந்த செலவுல தான் நீங்க பாதுகாப்பாக பயணம் செஞ்சு நீங்க போயிட்டு அது கலந்துக்கிற மாரி இருக்கும். அதுக்கு யாரெல்லாம் இந்த 3 வகையான பணிகளுக்கும் அப்ளை பண்ணி செலக்ட் ஆகுறீங்களோ, உங்களுக்கு எல்லாமே வொர்க் இயர பொறுத்தவரைக்கும் 2 இயர்ஸ் இருக்கும். அதாவது நீங்க என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ, அன்னையிலிருந்து 2 வருஷம் கன்சிடர் பண்ணிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சில டெர்ம்ஸ் குடுத்துருக்காங்க. அது ஒரு முறை நீங்களே மேலோட்டமா படிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க்கும் இருக்கு. அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இயர பொறுத்து அந்த மார்க் தராங்க. 1லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா 1 மார்க் கிடைக்கும். 2லேருந்து 4 இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா 2 மார்க் கிடைக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4 to 6 இருந்தா 3 மார்க்ஸும், 6 to 8 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா 4 மார்க்கும், 8 இயர்ஸ்க்கு மேல உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலும் சில டெர்ம்ஸ் குடுத்துருக்காங்க. அது ஒரு முறை நீங்களே மேலோட்டமா படிச்சு பார்த்துக்கோங்க. அந்த கண்டிஷன் எல்லாமே நீங்க படிச்சு பார்த்து சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கான ஃபார்மேட் குடுத்துருக்காங்க. அதையும் நீங்க நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. மறக்காம இந்த வேலைக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாரி வேலைக்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க் யூ.